ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மெத்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ICF கவனநாய சத்சங்கம் மிக அற்புதமாக வழங்கி வருகின்ற ஞான வேள்வி திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமுறையில் நாம் குறுக்கை வீரட்டம் என்கிற திருத்தலத்திலே எஞ்சிய பகுதியை காண்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. சென்ற முறை நாம் அதிலே அந்த பதிகத்திலே 5 திருப்பாடல்களை நாம் சிந்தித்தோம். இனி அந்த திருநேரிசையிலே மீதம் இருக்கக்கூடிய 5 பாடல்களை சிந்திப்பதற்கு இன்று திருவருள் கூட்டி இருக்கிறது. இந்த பதிகத்தினுடைய பிரதான நோக்கம் அல்லது உள்கருத்து சிவபூசையினாலே எவ்வாறு சிறப்பு பெறலாம், அவ்வாறு சிறப்பு பெற்றவர்கள் யாவர், அவர்கள் எத்தகைய சிறப்பை பெற்றார்கள், அவர்கள் எத்தகைய சிவபூசையை செய்தார்கள் என்கிற அந்த செய்தியை நமக்கு தருவதுதான் இந்த பதிகம். பெரிய புராணத்திலே ஒரு இடத்திலே திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்தை சொல்ல வருகிற பொழுது தேவச்சேக்கிழார் ஒரு புராண கதையை சொல்லுகிறார். அதிலே அம்பிகை சிவபெருமானிடம் ஆகம நூல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த காலத்திலே அது நிறைவுற்ற பொழுது பெருமான் அம்பிகையிடம் இதுகாரும் யாம் சொன்ன இந்த ஆகமத்தினுடைய ஒரு கருத்துக்களை நீ அறிந்த வண்ணம் சொல்வாயாக என்று சொன்ன பொழுது அம்பிகை அவரிடம் இந்த ஆகமங்களை தேவரீர் எமக்கு சொன்னீர், அந்த ஆகமங்களினுடைய அடிப்படை கருத்துக்களை நான் ஒரு வரியிலே சொல்லிவிடவா என்று கேட்டாள். பெருமான் அதிசயித்தார். என்ன இது ஒரு வரியிலே உன்னால் சொல்லிவிட முடியுமா என்று கேட்ட பொழுது நான் கூறுவேன் என்று அவள் சொன்ன பொழுது சரி அப்படியே சொல் என்று சொன்னார். அப்பொழுது தாயார் தாங்கள் இதுகாரும் இந்த ஆகமங்களை எமக்கு விரித்து உரைத்து அதிலே பல்வேறு நிலைகளை எல்லாம் எமக்கு உபதேசம் செய்தீர். ஆனால் அவற்றினுடைய சாராம்சம் என்ன என்று கேட்டால் ஒரே வரியில் சொல்லிவிடலாம். இந்த ஆகமங்களினுடைய மொத்த சாராம்சம் ஒரே வரியில் சொல்வதானால் அது சிவபூஜைக்கு விஞ்சியது எதுவும் இல்லை என்று தாய் சொல்லிட்டாள். பெருமான் உடனே ஆகா அற்புதம், இந்த செய்தி மிக அற்புதம், இச்செய்தியை நீ சொன்னது எமக்கு பெரும் மகிழ்வை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். சொன்ன உடனேயே தேவி எமக்கு உரிய பரிசு இல்லையா என்று கேட்கிற பொழுது, தேவி என்னில் பாதி உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்கிற பொழுது, சுவாமி சிவபூஜைக்கு விஞ்சியது எதுவும் இல்லை என்று சொல்லுகிறதை கேட்கிற பொழுது அடியேனும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்கிற பேராவல் எழுகிறது.
அதற்கு தாங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று கேட்டபொழுது பெருமானினுடைய அந்த அனுமதியின் பேரில் தேவி காஞ்சி மாநகர் வந்து அந்த சிவபூசையை செய்தாள். பிறகு இந்த புவனமெல்லாம் காப்பதற்கு 32 அறங்களை செய்வதற்குரிய உரிமையும் தேவி சிவபெருமானிடமிருந்து பெற்றாள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே சிவபூசை என்று சொல்லக்கூடியது இந்த மானுட பிறப்பினுடைய மிகப்பெரிய ஒரு வரம் என்று குறிப்பிட வேண்டும். அந்த சிவபூசையை செய்து நலம் பெற்றார் எண்ணிறந்தோர். ஆகையினாலே அந்த சிவபூசையினுடைய சிறப்பை எடுத்து சொல்லும் முகமாகத்தான் இந்த பதிகத்தை நம்முடைய சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார். அப்படி இந்த சிவபூஜையை செய்த ஒவ்வொருவரும் பெற்ற பலன் என்ன என்று சொல்லுகிற பொழுது, பிரமன் பூசை செய்தது, பிறகு மார்க்கண்டேயர் பூசை செய்தது, பிறகு விசார சருமர் பூசை செய்தது, பிறகு கோச்சங்கட் சோழன் பூசை செய்தது, பிறகு அங்கே திருமால் பூசை செய்தது என்றெல்லாம் அந்த சிவபூசை செய்த சிறப்புகளை எடுத்து சொன்னவர். இப்பொழுது 6வது பாடலில் யாருடைய சிவபூசையை எடுத்து பேசுகிறார் என்று பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். கல்லினால் எரிந்து கஞ்சிதாம் உணும் சாக்கியனார் நெல்லினார் சோறுணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார் எல்லியாங்கு எரிகை ஏந்தி எரிதிகள் எல்லியாங்கு எரிகை ஏந்தி எழில் திகழ் நட்டமாடி கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே. கல்லினால் எரிந்து கஞ்சிதாம் குணும் சாக்கியனார் நெல்லினார் சோறுணாவே நீள் விசும்பு ஆள வைத்தார். சாக்கிய நாயனார் பற்றி சொல்லுகிறார். சாக்கிய நாயனார் பூசை ஒரு தனித்துவமான பூசை. அவர் காஞ்சிபுரத்திலே இருக்கிற பொழுது முதலிலே இந்த பௌத்த மதத்தை சார்ந்திருந்தார். அவருக்கு இந்த பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. பிறப்பை நீக்கிக் கொள்வதற்கு பௌத்தம் சிறந்த வழிகளை அருளி செய்வதாக பலரும் சொல்ல, அல்லது அந்த மதத்தினர் சொல்ல, அல்லது சிலர் சொல்ல, அவர் அந்த சமயத்தை சார்ந்தார். அதில் இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை எல்லாம் தெளிவாக கற்றார். பிறகுதான் தெளிவு ஏற்பட்டது, இது பயன்படாது என்று தெரிந்தது. வேறு பல சமயங்களையும் கூட பார்த்துத்தான் பௌத்தத்துக்கே வந்தார் அவர். ஆகையினாலே அவர் என்ன செய்தார், ஆகா இந்த ஒரு பிறப்பிலே ஈடேறுவதற்குரிய வழிவகைகளை இச்சமயங்கள் காட்டவில்லை, இந்த மானுட பிறப்பையே பயன்படுத்தி இந்த மானுட பிறப்பிலேயே உரிய இடத்தை அடைவதற்குரிய நிலையை சொல்வது எது என்று ஆய்கின்ற அந்த நிலையிலே இந்த பௌத்தம் உதவாது என்று தெரிந்த பிறகு அவர் தொடர்ந்து சென்று சைவ சமய நெறியினை ஆழமாக கற்கிறார். அப்பொழுது அவருக்கு அது அவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்தியது. அவர் நிச்சயமாக இந்த சமயம் நம்மை ஈடேற்றும் என்று உணர்ந்தார். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும். தெய்வ சேக்கிழார் சொல்றார் எப்படி ஒரு முடிவெடுத்தார்னு. செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும். 4. இப்ப ஒரு வினை
அதை செய்கிறவன் முதல்ல, பிறகு அந்த வினை, பிறகு அதனுடைய பயன். உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுதா? ஒருவர் ஒரு வினை செய்கிறார், எனவே வினை செய்தவன் உண்டு, அவன் செய்த வினை உண்டு, பிறகு அவனுடைய வினைக்கு பயன் உண்டு. இப்ப இந்த மூணையும் பேசுகிறது எல்லா சமயங்களும். ஆனால் இந்த பயன், ஒருவன் செய்த வினையின் பயன் அவனை வந்து சேருவது எப்படி என்று கேட்டால் அது தானாக வரும் என்று சொல்லுகிறார்கள். வினையை ஒப்புக்கொள்ளாதவர்களை விட்டுருங்க, வினையை ஒப்புக்கொள்ளுகிறவர்களையே அது எப்படி தானா வரும்? அது ஜடம். நான் ஒருவனை ஏமாற்றினேன், அவனை ஏமாந்து போனான், அவனை ஏமாற்றியதை கொண்டு நான் பயனும் பெற்றேன். இந்த செயலுக்கு உரிய பயனை அனுபவிக்க வேண்டியது யார்? ஒருவர் ஏமாற்றிய ஒரு வினையை ஒருவன் செய்திருக்கிறான், அந்த வினையின் பயனை அவன் எவ்வாறு அனுபவிப்பான்? இவன் ஏமாற்றியது முடிஞ்சு போச்சு, அவனும் ஏமாந்தது முடிஞ்சு போச்சு. அவன் ஏமாற்றப்பட்டவன் துன்பம் அடைஞ்சான், இவன் அதிலிருந்து பயனடைஞ்சான், அதோட முடிஞ்சு போச்சு மேட்டரு. அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதா? இருக்கு. இந்த பயன், இவன் ஒருவனை ஏமாற்றியதனால் ஏற்பட்ட ஒரு பாவம் இவனை வந்து சேரும். இல்லைன்னா இந்த உலகம் இதுக்கு உலகத்துக்கு ரூலே இல்லை. இந்த உலகம், மனித வாழ்க்கை, இதுக்கெல்லாம் ரூல்ஸே இல்லை. அது கசாம்சான் இருக்கணும், சிஸ்டமேட்டிக்காக இருக்குங்கிறது இது ஒன்றுனால தான் தெரியுது. அப்போ இந்த பயன் வந்து எப்படி சேரும் என்ற பொழுது நம்முடைய நாயனார் எல்லா சமயங்களையும் பார்த்தா நோ ஆன்சர். நம்முடைய சைவ சமயத்தில் மட்டும்தான் அதை நாலாவதா ஒருத்தன் கொடுப்பானும் இதை கொண்டு வந்து சேர்க்கிற ஒருவன் இருக்கிறான். அப்ப அவரவர் வினை வழி அவரவர் வருவதற்குரிய அந்த நிலையை தருகின்றவன் சிவபெருமான். அவன்தான் முழுமுதற் கடவுள், எனவே அவன்தான் கடவுள் என்று ஒரு தீர்மானிச்சாராம். செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய் வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என்று உய்வகையால் பொருள் சிவன் என அருளாலே உணர்ந்தார் சாக்கிய நாயனார். அப்புறம் அன்னையிலேருந்து சிவநெறியில் நின்னார். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு இந்த சிவனுடைய பொதுத்தன்மையும் அவனுடைய முழுமுதற்தன்மையும் தெரிந்த காரணத்தினால தன்னுடைய வேடத்தை மாற்றிக்கல, பௌத்த வேடத்திலேயே இருந்தார். அதனால அவரை சாக்கிய நாயனாருங்க. சாக்கியம்னா பௌத்தம்னு அர்த்தம். இவர் பௌத்த வேடத்தில் இருந்த காரணத்தினாலே, சிவவேடம் தரிக்காத காரணத்தினாலே திருக்கோயிலுக்குள்ள போக முடியல, திருக்கோயிலுக்குள்ள விடல. திருக்கோயிலுக்குள்ள விடலைங்கிறது மட்டுமல்ல, இவருக்கு உணவு யாரும் கொடுக்கல. அடியாருக்கு உணவு தருவார்கள் அல்லவா, அந்த அடியார் உணவு இவருக்கு கிடைக்கல. இவர் கஞ்சி தான் சாப்பிட்டார். அது இப்போ நம்முடைய அப்பர் சுவாமி சொல்லுகிறார், கஞ்சி தான் கிடைச்சது, சாப்பிட்டார், அது பரவாயில்லன்ட்டார். கோயிலுக்குள்ள உடலைன்னு உணவு இவருக்கு சிவபெருமானை தரிசித்து சாப்பிடணும். இந்த கஞ்சி சாப்பிட்றோம், அதையும் சிவபெருமான தரிசனம் மட்டும் சாப்பிடணும். ஒரு வேளை கஞ்சி உண்ணுவார், அது சிவபெருமான தரிசனம் மட்டும். நான் என்ன பண்ணுறது, கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறேன். கண்ணீர் பெருக்குனார். ஒரு வெட்ட வெளியில் போனார், ஒரு சிவலிங்கம் தோன்றிடுச்சு. பெருமான் இவர் பார்க்கணும்னு விரும்புகிறார், ஆத்மார்த்தமாக விரும்புகிறார். வெளிப்பட்ட உடனே வெட்ட வெளி, அது ஆனந்தம் தாங்கலை. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார். அவருக்கு வந்து அங்கே பூ கிடைக்கல, இலை கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, கல் தான் கிடைச்சது. எடுத்து விட்டெறிஞ்சார், கல்லை விட்டெறிந்தார். அதுதான் சிவபூஜை அவரை பொறுத்தவரைக்கும். அன்றிலிருந்து உணவு உண்ணுவதற்கு முன்பாக அச்சிவலிங்கத்திடம் போய் கல்லை விட்டெறிந்து சிவபூஜை செய்தார். அவருக்கு என்ன கொடுத்தாருன்னாரு, நெல்லினால் சோறுணாமே நீள் விசும்பு ஆள வைத்தார்.
அடுத்த பிறப்புன்னு ஒன்று வந்து அதில் சோறு சாப்பிட்டு அதில் இந்த உடம்பை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அவருக்கு பிறப்பை நிறுத்தி விட்டார். நிறுத்தினது மட்டுமில்லாமல் அவருக்கு சிவலோக வாழ்வு தந்தார் என்று குறிப்பிடுகிறார். எல்லியாங்கு எரி கை ஏந்தி, இரவு நேரத்திலே கையிலே அனலை ஏந்தி, எழில் திகழ் நட்டமாடி கொல்லியாம், கொல்லி பண்ணு ரொம்ப அவருக்கு பிரியம். அந்த பண்ணிலே பாடி ஆடி அந்த இரவு நேரத்திலே இடுகாட்டிலே கையிலே நெருப்பை ஏந்தி ஆடிக்கொண்டு இருக்கிறவர் குறுக்கை விரட்டனார். இடுகாட்டிலே ஆடுகிற அவர்தான் நம்மை இடுகாட்டுக்கு ஒரு முறை செல்வதோடு நிறுத்தி விடுவார். மீண்டும் மீண்டும் போக வேண்டிய அவசியம், எரிக்கிறது புதைக்கிறது இப்படின்னு இல்லாமல் அந்த வேலையே இல்லாமல் செய்து விடுவார். எல்லியாங்கரிகை ஏந்தி எழில் திகழ் நட்டம் ஆடி கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே. அடுத்ததா ஒரு சிவபூசையை பற்றி பேசுகிறார் பாடல் 7ல். காப்பதோர் வெல்லும் அம்பும் கையது ஓர் இறைச்சி பாரம், ரெண்டுக்கும் வைக்கணும். அது கையது. சில வீடுகளில் பாத்ரூம் லேபு ரெண்டு பக்கத்தில் இருக்கும், 2 ரூமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, நடுவில் ஒரே பல்பு போட்டிருப்பாங்க. ஒரு 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 ஓட்டை வச்சு அந்த பல்பை போட்டிருப்பாங்க. இந்த பல்பை போட்டால் பாத்ரூமுக்கும் அதுதான், லேபுக்கும் அதுதான் இல்லையா, அந்த பல்பு எழுச்சு. அது மாதிரி சிங்க நோக்குன்னு பேர். இந்த பக்கமும் இருக்கும் அந்த பக்கமும். அது மாதிரி கை இந்த பக்கமும். கையிலே காப்பதோர் வில்லும் பம்பும் கையிலே ஒரு இறைச்சி பாரம் அப்படின்னா ஒரு கையில் இது ஒரு கையில் அது. வில்லும் அம்பும் ஒரு கையில் இறைச்சி பாரம் தொன்னையில் அப்படி எடுத்துக்கிறார். இறைச்சி பார் அப்படி இடது கையில் அந்த வில்லு, இந்த அம்பு, இறைச்சி அப்படி எடுத்துக்கிறார். தோற்பெரும் செருப்பு, காடுகளில் நடக்கிறதுனால செருப்பு இந்த எவ்வளோ மொத்தத்துக்கு இருக்கும். தோல், மாட்டு தோலில் போட்டு அடித்து வச்சிருப்பாங்க. வேடுவர்கள் தானே. அப்படி இந்த செருப்பை தூக்குறதுக்கே அதுக்கு தனி பவர் வேணும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதனால தான் பெரும் செருப்புன்னாரு. எதனால் ஆனதுன்னாரு, தோலால் ஆனதுன்னாரு. தோல் பெரும் செருப்பு தொட்டு தூய வாய்க்கால செருப்பு தொட்டுன்னாரு. செருப்பால தான் கிளீன் பண்ணாராம் கால். செருப்பு தொட்டுனார். காலை எடுத்து பூவெல்லாம் எடுக்கணும். கையில் இது இருக்கு, இந்த கையில் இது இருக்கு, வாயிலையும் தண்ணி வச்சிருக்காரு, தலையில் பூவை சொல்லி இருக்காரு. இப்போ அந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நகர்த்தணும். சிவலிங்கத்துக்கு தலை மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கால்லையே நவுத்தி விட்டு, அந்த ஆவுடையாரில் இருக்கிறது எல்லாத்தையும் கால்லையே தள்ளி விட்டு, அப்புறம் போய் தண்ணியை கொப்பளிக்கிறார். அதை கொப்பளிக்க மாதிரி அப்படியே மெதுவாக வர்றார் சாமிக்கு. கொப்பளிச்சான்னு கூட சொல்லக்கூடாது. அப்படியே மெதுவாக அந்த சுருக்கு சுருவ நாக்கு தான், அப்படியே நாக்கில் அப்படியே மெல்லிசா சாமிக்கு. தூய வாய், அந்த வாய் என்னன்னு சொன்னாரு, தூய வாய். தூய வாய் ஏன் தூய வாயினாரு அப்படின்னு கேட்டா, அது உணவு உண்றதே நிறுத்திருச்சு. உணவு உண்றதே கிடையாது, தண்ணி குடிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப அதுல எந்த விதமான உலக பற்றும் இல்லாமல் இருக்கு அந்த நாய், அந்த வாய் இல்லையா. இந்த வாயே உலகப்பற்று இல்லாமல் இருக்கு. நம்ம வாய் நாக்கு எவ்வளோ உலகப்பற்று, எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா? ஏதாவது ஒரு பதார்த்தம் சொல்லி பாருங்க, நாக்கில் தண்ணி வரும். ஆமா வடை, பாசந்தி, உலக பதார்த்தம் சொன்ன இவருக்கு எதாவது சொல்லி பாருங்க,
இப்ப இது உலகத்தோடு பந்தப்பட்டிருக்கு. அது தூய வாயினர். தோல் பெரும் செருப்பு தொட்டு தூய வாய் கலசம். அந்த வாய்க்கலசத்தை அதில் இருக்க நீரை ஆட்டி அபிஷேகம் செய்து, தீ பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தன் கண். தீ பெரும் கண்கள், தீ பெரும் கண்கள் சொல்லுகிறார். இந்த 2 கண்ணு, அந்த வலக்கண்ணுல முதல்ல குருதி ஒழுகுச்சு. அப்புறம் பார்த்தாரு ஒரு இந்த குருதியை நிறுத்துறது எப்படின்னு பல தடவையா முயற்சி பண்ணி பார்த்துவிட்டு தன்னுடைய வலக்கண்ணை இழந்து அப்படின்னாரு. நின்றுடுச்சு. பார்த்தா டக்குன்னு அடுத்த கண்ணும் குருதி வழிகிறது. அது அந்த ரத்தம் ஒழுகிறத விட அனல் கக்குற கண்களாக இருந்தது, நெருப்பு கண்கள்ல. ஒரு கண்ணுடைய குருதியை சரி பண்ணா இன்னொரு கண்ணுல இருந்து குருதி வருது. அப்ப என்ன பண்ணாரு, சரி அதனால என்ன இடக்கண்ணுன்னா நம்முடைய இடக்கண் எடுத்து வச்சுருவோம்னு அடையாளத்துக்கு காலை தூக்கி அவருடைய இடக்கண் பக்கமா வச்சுட்டு தன்னுடைய அந்த அம்பினாலே அதை எடுக்க போனார். கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே. இது சிவபூஜை. யார் பண்ண முடியும்? கும்பிடலாம். அப்படி ஒரு சிவபூஜை. ஒண்ணுமே இல்லை அவருக்கு. கண்ணனும் பணங்க அந்த நொங்கு போய் எடுக்கிற மாதிரி தோன்ற மாதிரி தோன்றார் போட்டுக்கு அவருக்கு. அப்ப இந்த தூய வாய், தூய கண்கள் எல்லாம் தூய்மை, உடம்பு தூய்மை அடைஞ்சு போச்சு. அதனால அதுல எந்த வலியுமே இருக்காது அவருக்கு. உண்மை அதுதான். அவருக்கு எப்படி இருக்கு, வலி எப்படி வரும்? சிவம்னு நினைப்புலையே இருக்கிறாரு. பசிய வரல, தாகம் வரல, ஒண்ணுமே வரல. அவருக்கு தூக்கம் இல்லை. 6 நாள் தூங்கவே இல்லை அவரு. அடி டக்குன்னு வச்சு பிடிச்சுட்டார். இந்த கண்ணை எடுக்கலான்னு போனா டக்குன்னு சாமி வா இங்க வா அப்படின்னு பற்றி கொண்டார். கண் கோப்பதும் பற்றி கொண்டார். கோக்கின உடனே பற்றி கொண்டாராம். எங்கேயாவது தின்னனார், கண்ணப்பர் எதையாவது சொல்லியிருக்கார? ஒன்றும் பேரே சொல்லல. காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோல் பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி. அது முடிஞ்சு போச்சு. அதோட சிவபூஜை. என்ன காப்பதோர் வில்லும் அம்பும்னா என்னத்தை காக்குறது? சிவனை காத்துக்கிட்டு இருந்தாரு. வில்லும் அம்பும் வச்சுக்கிட்டு சிவனை காப்பாற்றி கொண்டு மிருகங்கள்ல ஆத்துமத்து ராத்திரி நேரத்துல காவலுக்கு நிற்கிறார். காப்பது ஓர் வில்லும் அம்பும், கையது ஓர் இறைச்சி பாரம், தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி தீ பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தன்கண் கோப்பதும் பற்றி கொண்டார். தன்கண் கோப்பதும் பற்றி கொண்டார். குறுக்கே வீரட்டனார். திண்ணனாருக்கு செய்த இந்த அருள்னாலும் அவர் செய்த பூசை. பற்றி கொண்டாருன்னா அவ்வளவுதான், பிடிச்சிக்கிட்டாரு. நம்மளெல்லாம் பற்றவே இல்லை, அவரை பற்றி கொண்டார். அவ்வளவு அந்த சிவபூஜையினுடைய சிறப்பு. நிறைமறை காடு தன்னில் நீண்டு எரி தீபம் தன்னை. ஒரு இப்படி எல்லா மாதிரியான சிவபூஜை. இது ஒரு சிவபூஜை சொல்ற. என்ன படிச்சா, ஒரு எலி விளக்கு போட்டுச்சான் அப்படின்னு இவர் சொல்றார். விளக்கு போட்டுச்சு. என்ன படிச்சு பாருங்க. நிறை மறை காடு தன்னில் நீண்டு எரி தீபம் தன்னை கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகம் எல்லாம்
குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே, குறுக்கை வீரட்டனாரே. நிறை மறை, மறை நிறை, நிறைமறை, நிறைவான மறை, நிறைவான மறை, நிறைமொழி மாந்த ஆணையிற் கிளந்த மறைமொழி இல்லையா, அப்படித்தானே சொல்லுவார்கள். அந்த வேதாரண்யம் திருமறைக்காடு, அதான் நிறைமறைக்காடுன்னார். திருமறைக்காடு, திருங்கிறதுக்கு நிறைன்னு போடுறார். நிறைமறைக்காடு, திருமறைக்காடுக்கு நிறைமறைக்காடு. இப்போ நம்மளும் போடலாம், திருமுறை அப்படிங்கிறதுக்கு நிறைமுறை அப்படின்னு போடலாம். சொல்லியிருக்காரு திருமறைக்காடுக்கு. திருமறைக்காடுங்கிறத நிறைமறைக்காடு, திருமறைக்காடு. அங்க என்ன பண்ணிட்டாங்க, ராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சந்நிதியை மூடி அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு போயிட்டாங்க. விளக்கு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது போகும்போது கொஞ்சம் சிவாச்சாரியார் அது எரியுதேன்ட்டு போயிட்டார். ஆனால் அது பார்த்தா அது திரி முனையில் எரிஞ்சிட்டு சன்னமாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாடியில் அது அணைஞ்சிடுற மாதிரி இருக்குது அந்த விளக்கு திரி. அந்த முனையில் இருக்கு, என்ன இருக்கு, திரி கிட்டக்கு வந்துருச்சு. அந்த திரியை கொஞ்சம் தூண்டி விடணும். திரி அந்த விளக்கே அணைஞ்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. ராத்திரி ஒரு 11-12 மணிக்கு ஒரு எலி ஒன்று பசியோடு வந்தது அங்கே. என்ன திருக்கோயில்கள் எல்லாம் பெருச்சாளிக்கு கேட்கணுமா, அது நிறையா இருக்கும் பெருச்சாளிங்க எலிங்க. அதான் அந்த மாதிரி ஒரு எலி என்ன பண்ணிச்சு, அங்கே உள்ளே போச்சு. அதுக்கு இந்த எண்ணெய் வாசனை, அதுக்கு இந்த எண்ணெயை குடிக்கலான்ட்டு என்ன பண்ணிச்சு, விறுவிறுன்னு இந்த தண்டில் ஏறி அந்த எண்ணெயில் போய் இப்படி மூக்க வச்சுது எண்ணெய் வாசனைக்காக. ஆனால் அந்த எண்ணெய் நாள் ஃபுல்லாக விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அது சூடாகி இருக்குது இந்த விளக்கு. இது மெதுவாக அந்த திரி பக்கமாக போய் இப்படி உட்காந்து அந்த விளக்கு மேலே உட்காந்து அந்த எண்ணெய் அப்படி மூக்கில் தொட்டுச்சுங்க, சுட்டுருச்சு அப்படின்னுச்சு. விளக்கு தூண்டிடுச்சு. விளக்கு தூண்டின உடனே ஜக்க 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 ஜக்கன்னு எரிய ஆரம்பிச்சு. விளக்கு எரிய ஆரம்பிச்சு. எலி இருந்த இடம் தெரியாம ஓடிடுச்சு. சாமி சொன்னாரு, இந்த எலி விளக்கு போட்டுருச்சுட்டார். அது இதுக்கு பேர் அபுத்தி பூர்வம்னு பேர். புத்தி பூர்வம், அபுத்தி பூர்வம். தெரியாமே சில பேர் நல்லது பண்ணிடுவான், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், தெரிஞ்சா பண்ண மாட்டான், தெரியாம பண்ணிடுவான். அது மாதிரி இந்த எலி அபுத்தி பூர்வமா பண்ணிச்சு. நிறை மறை காடு தன்னில் நீண்டு எரி தீபம் தன்னை கரை நிறத்து. நீண்டு எரின்னா ரொம்ப நாளையா எரிஞ்சிட்டு இருக்கிற தீபம், நீண்டு எரி தீபம் ரொம்ப நாளையா எரிஞ்சிட்டு இருக்கு. நான் முழுக்க திரி தீர்ந்து போச்சு. காலையில் போட்டுக்கலான்ட்டு போயிட்டார். அதுக்கு நோண்டு எரிஞ்சிட்டு இருக்கு, போயிரும் போல இருக்குது. கரை நிறத்து எலி, கடங்கரேன்னு ஒரு எலி, கரை நிறத்து எலி. அந்த எண்ணெயை குடிக்கலான்னு மேலே போச்சு. அதுக்கு அந்த எண்ணெயில் மூக்க வச்ச உடனே சுற்றுச்சு, டக்குன்னு மூக்க தூக்குச்சு. திரி தூண்டப்பட்டு விட்டது. மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நல்ல ஜெகஜோதியா எரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறை அவருக்கு உடனே அந்த எலிக்கு என்ன பண்ணாரு, அடுத்த பிறப்புல கடலால் சூழப்பெற்ற இந்த மண்ணை ஆளக்கூடிய அந்த மிகப்பெரிய வரத்தை தந்தாராம் அவன் மாபலிக்கு. உலகம் ஆளுகின்ற திறனை இந்த மாவலி சக்கரவர்த்திக்கு தந்தார். அவன் சக்கரவர்த்தி ஆகிவிட்டது இந்த எலி. மாவலி சக்கரவர்த்தி ஆகிவிட்டது. நிறைகடல் மண்ணும் விண்ணும், மண்ணு விண்ணு மான் உலகம் என்று சொல்லக்கூடிய உலகு ஆளக்கூடிய அந்த மறுமையில கொடுத்தார். குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே
என்று அதை அந்த சிவபூஜையினுடைய சிறப்பை சொல்லுகிறார். அணங்கு உமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல் அருந்தவத்த கணம் புல்லர்க்கு அருள்கள் செய்து காதலாம் அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. அணங்கு உமை பாகம் ஆக அடக்கிய ஆதிமூர்த்தி, அம்பாளை ஒரு பாகமாக கொண்டிருக்கக்கூடியவன் ஆதிமூர்த்தி என்று சொல்லுகிறார். ஆதிமூர்த்தி என்று சொல்லுகிற பொழுது ஆதிசக்தியாக அம்பாளை தந்தவன். இப்ப ஆதிமூர்த்தி ஆதிசக்தியாக இருக்கிற பொழுது பிரிந்த நிலை. ஆனால் அதற்கு முன்பாக அருட்சக்தியும் அவனுமாக இருந்த பொழுது பிரியாத நிலை. அதுதான் அம்மையப்பர். அம்மையப்பராக இருக்கிற பொழுது அருட்சக்தி, இருவரும் பிரிந்த பொழுது ஆதிசக்தி ஆதிசிவம் ஆதிமூர்த்தி. அப்படி பிரிஞ்சிடுச்சுன்னா ஆதிசக்தி, அப்புறம் பிரபஞ்சம், அப்புறம் திரோதான சக்தி. இது அணங்குமை பாகம் ஆக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல் அருந்தவத்த கணம் புல்லற்கருள்கள் செய்து. இப்ப பெருமான் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது அணங்கு உமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து. இதெல்லாம் சிவபெருமானை பத்தி. யார் அவரை வணங்குவார்களோ அவர்களுடைய இடர்களை தீர்க்கும் மருந்து, அமிர்தம். வணங்குவார்க்கு இடர்கள் நோயாக வருகிறது. வினை நோயினாலே வருகின்ற இடர்களை மருந்தாக இருந்து தீர்ப்பன் இந்த மருந்தீசன். எனவே வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து. அவர் ஆதிமூர்த்தி. ஆதிமூர்த்தியாக இருக்கிற அப்பெருமான் அருட்சக்தியை தன்னுள் அடக்கி கொண்ட அம்மையப்பர். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். அதனாலதான் பரம்பரன் பரம்பரை என்று அதை சொல்வார். அணங்கு உமை பாகமாக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து. அவரு அருள்கள் செய்தார். யாருக்கு? அவருக்கு அருள்கள் செய்யக்கூடிய தன்மை உண்டு சிவபெருமானுக்கு. அவருக்கு அருள் செய்ய மாட்டார்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போது யாருக்கு செய்வார், அது அந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடர்கள் தீர்ப்பார் யாருக்கு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு செய்வார்? நல் அருந்தவத்தற்கு. நல் அருந்தவத்தற்கு மருந்து. நல் அருந்தவத்தவர்கள் வணங்கினால் இடர்கள் தீர்க்கும் மருந்து. அப்படி எடுத்துக்கணும். திரும்ப நல்ல அருந்தவத்தை இங்கே வந்து. ஆனால் கணம்புல்லர் என்று சொல்லக்கூடிய நாயனார் அருந்தவத்தவராய் இருந்ததனாலே அவருக்கும் அருள் செய்தார்.
நல்லருந்தவத்த கடம்புல்லர்க்கு அருள்கள் செய்து. அப்ப இந்த கடம்புல்ல நாயனார் அப்படிங்கிற நாயனாருடைய சிவபூசையை இங்கே சொல்லுகிறார். அங்க ஒரு எலி விளக்கு போட்டதை சொன்னார்ல, இங்க ஒரு அடியார் விளக்கு இட்டதை சொல்லுகிறார் இந்த கடம்புல்லர். இருக்குவேலூர் என்கிற ஊர்ல இருந்தவர். அவர் பெரிய செல்வந்தர். சிவன் கோயில்களுக்கு நிரம்ப பணிகளை செய்து, சிவன் கோயில்களில் நிரம்ப பணிகளை செய்து, அந்த சிவன் கோயில்களுக்கு விளக்கிடுகின்ற பணியை சிறப்பாக செய்து வந்தார். அவருக்கு வறுமை வந்து விட்டது. அவர் வறுமை வந்தோன்னு என்ன பண்ணாரு, பழமொழி பழைய சொல்லுவாங்க, கெட்டும் பட்டணம் சேருமா. அந்த மாதிரி அவர் அங்கே இருக்க விரும்பாமல் சிதம்பரம் வந்துவிட்டார். அங்கே வந்துட்டு என்ன பண்ணார், திருப்புலியூர் என்கிற ஊரில் சிவனுக்கு அந்த கோயிலில் பல இடங்களில் வேலை செய்து அந்த கூலியை கொண்டு விளக்கரித்தார். அப்புறம் என்ன பண்ணார், சரியா வேலை கிடைக்கல, புல் அறுத்து கொடு வந்தார். புல்லை அறுத்து கொடு வந்து அதனை விற்று அந்த பணத்தை கொண்டு எண்ணெய் வாங்கி திரியேற்றி விளக்குகள் போட்டார் திருப்புலிச்சரத்துல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புல்லு விற்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது தெரியல, புல்லை எடுத்து கொண்டு போய் விளக்கு போட்டார். புல்லை அறுக்கிறது கொண்டு போய் விளக்கு போட்டார். புல்லு எத்தனை நாள் எரியும், புசு 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 புசுன்னு போயிடும். விளக்கு போடணும், என்ன வேணும், எங்க போறது? செல்வத்தில் இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். பார்த்தார், ஒரு நாள் அந்த புல்லும் கிடைக்கல, ரொம்ப வெறுத்து போனார். இன்னைக்கு விளக்கு போட்டே தீர்வேனாரு. டக்குன்னு ஒரு நினைப்பு வந்தது. அவருக்கு நீண்ட கூந்தல் இருந்தது, அது குஞ்சின்னு பேரு. ஆண்களுக்கு இருந்தால் குஞ்சி, பெண்களுக்கு இருந்தால் கூந்தல். இந்த குஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த கேசத்தை எடுத்தார். இப்படி அதை எடுத்து என்ன பண்ணார், கட் பண்ணிலாம் வைக்கல, அப்படியே ஒரு முனையை பிடிச்சார், நெருப்ப வச்சார், விளக்கு மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டார். டக்குனு சிவபெருமான் வந்து அவரை அருள் செய்து காப்பாற்றினார். அதை இங்கே இந்த புராணத்திலே குறிப்பிடுகிறார். அவரை ஆட்கொண்டார், திரு கைலாயத்திற்கு அழைத்து சென்று விட்டார். போலாம் அப்படின்ட்டார். அணங்கு உமை பாகம் ஆக அடக்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து. எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க, மருந்துங்கிறார். இடர்கள் தீர்க்கும் மருந்து, சிவன்தான் மருந்து. நம்ம வீட்டில் மருந்து வச்சுட்டு வெளியில தேடுவோம். நல் அருந்தவத்த, நல்ல அரிய தவமுடையவர் இந்த கடம்புல்லர் என்றார். அருந்தவத்த கடம்புல்லர்க்கு அருள்கள் செய்து, அவருக்கு அருள்களை செய்தார். காதலாம் அடியார்க்கு, காதலாம் அடியார்க்கு, காதல் என்று சொல்லுவதை வந்து சிவனிடம் செலுத்துவதை காதல் என்று சொல்லுவது திருமுறை மரபு. நாம் அதை இப்போ கொச்சைப்படுத்திட்டோம் இந்த காதல்ங்கிறத, இல்லையா? காதல் அப்படிங்கிறது பொதுச்சொல். இப்போ வந்து ஆங்கிலத்தில் கூட பாருங்க, அங்கே பயன்படுத்துறது கூட இந்த லவ் அப்படிங்கிறத அவங்க வந்து கொச்சைப்படுத்த, நம்ம தான் அந்த லவ் இங்கே கொச்சைப்படுத்துகிறோம். அங்கே தாயை சொல்லுவான், ஐ லவ் யூ மாம் அப்படியுமா, ஐ லவ் யூ டேட் அப்படியுமா. ஆசிரியரை சொல்லுவான், ஐ லவ் யூ சார் அப்படியுமா, சார் வித் லவ் அப்படிம்பாங்க, சார் வித் லவ். பெரிய திரைப்படமே வந்தது. அப்போ இந்த லவ்ங்கிறது வந்து அது ஒரு என்ன சொல்றது, ஒரு புனிதமான ஒரு அன்பு உணர்வு.
அந்த புனிதமான அன்பு உணர்வு, அன்புங்கிறதை காதல் என்று சொல்லுகிற வழக்கம் இருந்தது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, ஞானசம்பந்தர் சொல்றார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே நமசிவாயவே நாதன் நாமம் நமசிவாயவே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே நன்னெறிக்கு உய்ப்பது. அது எப்படி சொல்லணுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்போ இந்த காதல்ங்கிற அந்த சொல்லு அது புனிதமானது, அந்த புனிதமான சொல்லது. கருதுதல் என்பதனுடைய திரிபு தான் காதல். கருதல், காதல். கருதல் என்பது கருதல் என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது அதனை ஒரு முக்கிய இன்றியமையாத தேவைப்படுகின்ற உயர்ந்த சிறந்த பொருளாக கருதுதல். அதற்கு ஒப்பு ஒரு பொருளாக இல்லாமல் ஒப்பு உயர்வு இல்லாத பொருளாக கருதுதல், அதுதான் காதல். அதை இங்க சொல்லுகிறார். இந்த காதல்ங்கிற வார்த்தையை அப்பர் சாமியும் பயன்படுத்துகிறார். இங்க ஒரு பெண்ணு ஒரு ஆணுகிட்ட ஒரு கொள்ளுகிற அன்பினாலே ஆண் பெண்ணிடம் சொல்லுகிற வார்த்தை அப்படின்னு, யாராவது ஐ லவ் யூன்னு சொன்னா அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. தீர்ந்தது கதை. அவ்வளவு தூரம் கெடுத்து வச்சிருக்கிறது சினிமா தான். அது விட்டுருங்க, சரி அதையே நம்ம பேசல, அதை விட்டுருவோம். ஏன்னா இந்த காதல்ங்கிற வார்த்தை புனிதமான தமிழ் வார்த்தையாக இருந்தது. எப்படி எப்படி கெட்டு குட்டிச்சேராகி போச்சு, அதுக்கு யார் புண்ணியம் கட்டிக்கிட்டா அப்படின்னு பார்க்குற பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவங்க சொல்கிறதெல்லாம் காமம், அதை போய் காதல் காதல்ங்க. காமம் பேரு, காதல் பேரு, லஸ்ட்னு பேர் இருக்கு. அது ஆங்கிலத்தில் லஸ்ட் வேற, லவ் வேற. அவர்களுக்கு நல்ல வேறுபாடு தெரியும் இந்த ரெண்டுக்கும். ஆனால் நம்ம தான் அதை கெடுத்து இதுக்கு ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியாமல் இந்த நாம் பண்ணுகிறோம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உயர்ந்த சொல்லு எப்படி அப்பர் சுவாமி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நான் சொல்லுகிறேன். காதலாம் அடியார்க்கு என்றும், காதலாம் என்றால் தன் மீது அன்பு பூணுகின்ற அடியார்களுக்கு என்றும், தன்னை காதல் செய்கின்ற அடியார்களுக்கு என்றும். காதலாம் அடியார்க்குனாரு, தம்மை காதல் செய்கின்ற அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பர் போலும். குணங்கள்னா 8 குணங்கள் இருக்குல்ல, அவருடைய 8 குணங்கள் அதை கொடுப்பார். ஏன்னா ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த 8 குணம் வேணும். என் குணத்தை ஃபிட் ஆனா தான் அதுல போய் இது ஃபிட் ஆகும். சிவத்தோட இது மர்ஜாயி அப்புறம் அது ஆனந்தத்தை அனுபவிக்கணும். அது மர்ஜாகிறதுக்கு இந்த 8 குணமும் அந்த 8 குணமும் மேட்ச் ஆகணும். அதுக்காக இந்த 8 குணத்தையும் கொடுப்பார். காதலாம் அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பர். குணங்கள்னு பொதுவா சொன்னார், அது என் குணங்களைன்னு நாம் எடுத்து. காதலாம் அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. கணம் புல்லர்க்கு அருள்கள் செய்து
நல்ல அருந்தவத்த கணம்புல்லற்கு அருள்கள் செய்து காதலாம் அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பர் போலும் குரு கை வீரட்டனாரே. எடுத்தனன்களில் கைலை இலங்கையர் மன்னன் தன்னை அடுத்து ஒரு விரலால் உற்ற அலறி போயவனும் வீழ்ந்து விடுத்தனன் கை நரம்பால் வேத கீதங்கள் பாட கொடுத்தனர் கொற்றவாள் நாள் குறுக்கை விரட்டனாரே. எடுத்தனன் விடுத்தனன் இவரு கொடுத்தனர், அவன் எடுத்தனன் விடுத்தனன். எடுத்தா விட்டான், எடுத்ததையே பிடிச்சிட்டு இருந்தானா மாட்டிருப்பான். எடுத்ததை விடுத்தான். என்ன எடுத்தான்? எழில் கைலை. யார் சார் எடுத்தது? இலங்கையர் மன்னன். இலங்கைக்கு மன்னனாக இருக்கிற இந்த ராவணன் என்ன செய்தான்? எழில் கைலை, எழில் சிவபெருமானும் அம்பிகையும் இருக்கக்கூடிய அம்மையப்பர் விற்றிருக்கக்கூடிய கைலையை இவன் எடுத்தனன். இலங்கையர் மன்னன் எடுத்தனன், எழில் கைலை எடுத்தனன். இலங்கை மலைக்கு தலைவனாக இருக்கிற அவன் அங்க போய் கைலை மலையை எடுத்தானன். இங்க மலையில இருக்கிறவன் அந்த மலைக்கு போய் எடுத்தான். இலங்கையிலே இருக்கிறான், இங்கேயும் மலை இருக்கு, அதை விட்டான். அவன் அந்த இங்க வந்து மலையை வந்து எடுத்தான், கைலை மலையை வந்து எடுத்தான். அப்படி எடுத்தனன் தன்னை அடுத்த ஒரு விரலால் ஊன்ற, அடுத்ததொரு விரலால் ஊன்ற. அவன் எடுத்தான், எடுத்த அடுத்த நேரம் அடுத்த நாழி என்ன பண்ணார்? அம்பிகை 5 நாள் இப்படி பார்த்தார், பெருவிரலால் ஊன்ற. ஒரு விரலால் ஒரு விரல்னா இருக்கிறதுலே பெரிய விரல், ஒரு விரல், அந்த விரலால் அப்படி லேசா பிரஸ் பண்ணார். அலறி போய் அவனும் விழுந்து. அவன் பிரஸ் பண்ண உடனே டோட்டல் மலையும் உட்கார்ந்துருச்சு. அலறான். அலறி போய் அவனும் விழுந்து, அலறி போய் அவனும் விழுந்து, அலறி போய் அவனும் விழுந்து, ரெண்டும் சொல்லலாம். அலறி போய் அவனும் விழுந்து, வெளியில போனாலும் முடியல, வெளியில மலை அழுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி போய் உள்ள இப்படி போய் இப்படி தோல் அப்படி கொடுத்து இப்படி தூக்கி இப்படி தலையெல்லாம் வெளியில அமுக்கிருச்சு. விழுந்து இப்படி இப்படி கொஞ்சம் அப்படி தபக்கணின்னு விழுந்துட்டான். விழுந்தவன் விழுந்து விடுத்தனன். என்னத்தை விடுத்தான்? மலையை விடுத்தானா என்ன? மலை தான் உட்கார்ந்துருச்ச. இனிமே மலையை தூக்குற முயற்சியை விடுத்தனன். வாழ்க்கையில இனிமே எந்த மலையும் தூக்கக்கூடாது, இல்லை எந்த பாரத்தையும் தூக்கக்கூடாதுன்னு முடிவு போட்டான். விடுத்தனன். அப்புறம் என்ன பண்ணானா? கை நரம்பால் இப்படி கொஞ்சம் 2-3 கை வெளியில நீட்டிட்டு இருந்துச்சு. ஒரு கை எடுத்து நரம்ப அப்படி யாழாக எடுத்து மீட்டுலாம் அந்த நரம்பை கொண்டு. அது பெருசா பண்ண வேண்டியது அவசியம் இல்லை, எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ப்ரெஸ் பண்ணதுல உடம்புல இந்த எலும்புல இருக்கக்கூடிய நரம்பை வீணை மாதிரி வச்சு யாழ் போல வச்சு அப்படி சாமகீதம் பாடினான். அவன் சாமகானம் பாடுறதுல கொஞ்சம் திறமை உடையவன். அந்த திரளை காட்டி
சிவபெருமானுக்கு அதான் வேத கீதம்னாரு. வெறும்பாட்டு பாடல, வேத கீதம்னு சாமகானம் பாடினான். பாடின உடனே நம்மளுக்குத்தான் கொஞ்சம் அழுது போறண்டு கொஞ்சம் அப்படி துதி பாட ஆரம்பிச்சுட்டான்னு விட்டுருவார், அவ்வளோதான் இல்லையா? சலந்தரனுக்கு வரம் கொடுத்தது யார்? தக்ஷனுக்கு வரம் கொடுத்தது யார்? இருக்கிற பயல்களுக்கெல்லாம் வரம் கொடுத்தது யார்? இவர் தானே. ஏன் கொடுக்குறாரு? கொடுப்பார், அப்படிதான் கொடுப்பார். அது மாதிரி இவனுக்கும் என்ன பண்ணார், இவன் இந்த மாதிரி இந்த சாமகானம் பாடின உடனே ஐயோ பாட்டு அவனை அப்படி விடுவிச்சு அப்படி கொஞ்சம் அப்படி தூக்குனார் மலை. எவரை நினைச்சார், சங்கல்பம் பண்ணார், மலை அப்படி கொஞ்சம் தூக்கிச்சு வெளியில் உடையாண்டான். இப்படி உடையாந்துருப்பான்னு நீங்க யோசனை பண்ணுங்க. வெளியில் ஒடி விட்டான். ஒடி வந்து இப்படி கையை தூப்பிட்டான். சிவசிவா 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 பேரொட்டி முதலே சொல்றோம். தேரொட்டி முதலே சொன்னான், போகாத சுற்றி போயிடலான்னு. வளமாக வர வேண்டிய மலை, யாருமே மேலே போக முடியாது, வேலையை பாருன்னா. மலையை எடுத்து நவுத்து வச்சிட்றேன்னா. அவன் என்னவோ இந்த ஹைவேஸில் பிள்ளையார் கோயில் தான் ஓரம் வந்து தூக்கி பிளாட்ஃபாரத்தில் வச்சுருவான், அது மாதிரி வச்சு விடலான்னு நினச்சிட்டான். வெளியில் உடையாந்தான் பாருங்க, என்ன வேகம்! அவ்வளோ வேகத்தில் அவன் என்னைக்கு உடையாந்துருக்க முடியாது. மலையை விட்டு வெளியில் உடையாந்தான். உடையாந்து இப்படி தொழுதான். சிவபெருமான் காட்சி வலிச்சிச்ச, ஆறிடம் ஒன்றுலாம் ஆறிடம் என்று சொல்லிவிட்டு கொற்றவாள் யாரையும் பற்றி ஒரு சக்கரவாள் அது கொடுத்தார் அவருக்கு. இந்த வாளை வைத்துக்கொண்டு பெரும் வெற்றிகளை பெறலாம்னு ஒரு வாழ் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, வாழ் நாள் கொடுத்தார் எக்ஸ்ட்ரா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்துக்க அப்படின்ட்டார். கொஞ்ச நாள் இருந்துக்க இதுலையே. இப்போ நம்மனா என்ன சொல்லியிருக்கணும், ஐயோ சாமி வேண்டாம் சாமி, இருக்கிற நாள் கஷ்டப்பட்டுட்டே இருந்துக்கிறோம், எப்போ கிளம்புறதுன்னு இருக்கோம், எதுக்கு எக்ஸ்ட்ரா நாள், அதை உங்ககிட்ட இருக்கிற நாளாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டுவாங்க. இங்கே பிரபஞ்சத்தில் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை வாங்கவே கூடாது. எதுக்கு? இந்த பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டு எல்லா துன்பத்தையும் பண்ணுறதுக்கா? வேண்டாம். நல்லபடியாக அழைச்சின்னு போங்க சாமி. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் உங்கள் பதில் வச்சுக்கோங்க. அவனுக்கு என்ன செய்தாராம்? கொற்ற வாழ் நாள், நாள்ங்கிறது வாழ்நாள். குறுக்கை வீரட்டனாரே கொடுத்தனர். வேற யார் கொடுக்க முடியும்? நாள்னா யாருங்க கொடுக்கறது? வாழ்நாள் கொடுக்கறது யாரால முடியும்? திருமாலால முடியுமா? பிரமனால முடியுமா? இந்திரனால முடியுமா? யாரால முடியும்? ஒருத்தராலையும் முடியாது வாழ்நாள் கொடுக்கறது. அந்த வாழ்நாள் கொடுத்தாராம் சிவபெருமான். வாழ்நாள் கொற்ற வாழ் நாள் கொறுக்கை வீரட்டனாரே கொடுத்தனர், அவரே கொடுத்தனர் என்று அற்புதமாக இந்த பதிகம் முழுக்க இந்த சிவபூஜையினுடைய பெரும் சிறப்பை எடுத்து பேசுகிற அந்த நிலையில எப்படி சொல்லியிருக்காரு நம்ம அப்பர் சுவாமி. அடாடா, அப்பர் சுவாமிகளுக்கு எப்படி நாம் அவருக்கு நன்றி சொல்றது, அவருடைய கருணையை எப்படி பாராட்டுறது. சிவபெருமானுக்கு ஒவ்வொரு விதமான பூசை பாருங்க. மார்க்கண்டேயர் செய்கிற பூசை, இங்க திண்ணனார் செய்கிற பூசை, அங்க சாக்கிய நாயனார் செய்கிற பூசை, இங்க கடம்புள்ளர் செய்கிற பூசை, இங்க எலி செய்கிற பூசை, இப்படி பல்வேறு விதமான பூசைகளை சொல்லிக்கொண்டு பூசைகளுக்குத்தான் இவர் அருள்வார் என்று இல்லை, அது அறக்கருணை மரக்கருணையாகவும் வழங்குவார் என்பதற்கு ராவணனை தண்டிச்சு கொடுத்தார். இவர்களுக்கெல்லாம் செய்த பூஜையில அவன் தப்பு பண்ணா ஆனாலும் தண்டிச்சார், மரக்கருணையினாலும் அருளுவார். அப்ப அவர் இப்படித்தான் அருளுவாரான, மரக்கருணையினாலும் அருளியது உண்டு அப்படின்னு காட்டுறதுக்கு முத்தாய்ப்பா கடைசியில் என்ன பண்ணார், அறக்கருணையினாலே அருளுகின்ற பெரும்பான்மை மரக்கருணையும் அவர் அருள்தான், அவர் அருளுவதுதான் என்று சொல்லி இந்த அற்புதமாக இந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்து, அன்பர்களே
நம்முடைய ஞானத்திரள் சார்பாக சித்தாந்த வகுப்பு தொடங்குகிறது. அதாவது 2025 ஜனவரி மாதம் ஆன்லைன் வகுப்புகள். அதில் 2 ஞாயிற்றுக்கிழமைகள், 2வது 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10லிருந்து 12 அந்த வகுப்புகள் நடக்கும். அதில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதில் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த நூல்களை பிரத்யேகமாக சிந்திக்கிறோம். இந்த 5ஐயும் தேர்ந்தெடுத்து சிந்திக்கிறதுனுடைய காரணம் நம்முடைய சித்தாந்த ஞானம் சிறப்படைவதற்காக. இது அவர் அற்புதமாக செய்திருக்கிறார். இந்த 5 விதமான நூல்களையும் அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஞானத்திரளை பதிவு செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் ஞானத்திரளை பற்றி சொல்லுங்கள். ஞானத்திரள் இப்பொழுது திருநாவுக்கரசு நாயனாருடைய வரலாற்றை படக்கதையாக வெளியிடுகிறது காபிக்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் வெளியிட்டோம் தமிழ், அப்புறம் ஆங்கிலம் வந்தது. இப்போ திருநாவுக்கரசர் சிறுவர்களுக்காகவே நம்முடைய 4 பெருமக்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் முதலிலே திருஞான சம்பந்தரும் இப்பொழுது திருநாவுக்கரசு நாயனாரும் நாம் படக்கதையாக வெளியிடுகிறோம். காமிக்ஸ் புக்கு டிசம்பரில் வெளிவருகிறது. முன்பதிவு செய்து கொள்ளுகிறவர்களுக்கு விற்பனையில் நல்ல கழிவு. அதாவது 490 ரூபா அந்த புத்தகம் அடுத்த மாதம் வெளிவருகிறது. முன்னாலேயே பதிவு செய்கிறவர்களுக்கு 430, 60 ரூபா ஒரு புத்தகத்தில் நாம் குறைத்து தருகிறோம். அவர்கள் முன்பதிவு செய்து கொண்டு இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி, ஆங்கில புத்தகம் ஞானசம்பந்தரும் இருக்குது, அதையும் பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்திரளிலே வருகிற கட்டுரைகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் செய்யலாம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்வை நிறைவு செய்து, கமல விநாயகர் சத்சங்கம் என்னுடைய திருவாசகத்தை நான் நீத்தல் விண்ணப்பம் வரைக்கும் அங்கே சொற்பொழிவாட்டியிருக்கேன். அதை விரலியாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த விரலியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் 4 அகவல் திருச்சதகம் நீத்தல் விண்ணப்பம் வரைக்கும் இருக்குது. கேட்டு மகிழுங்கள், பயன்பெறுங்கள். கமல விநாயகர் சத்சங்கத்தில் அது இருக்கிறது. அவரிடம் கேட்டு பெற்று அதை பயனடைகள் என்று சொல்லி திருமந்திரமும் வைத்திருக்கிறார்கள். கமல விநாயகர் சத்சங்கத்தில் அடியேன் பேசின சொற்பொழிவுகள் 1 முதல் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய தந்திரங்களில் அந்த சொற்பொழிவுகள் பதிவு செய்த ஒரே யூஎஸ்பியாகவே இருக்குது. நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், பெரிய சொத்து என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, நாளைய தினம் நமக்கு இந்த ஆன்லைனில் நம்முடைய துபாய் கத்தார் பெருமக்கள் ஸ்பான்சர் செய்கின்ற ஆங்கிலத்திலே பெரிய புராணம் காரைக்கால் அம்மையாருடைய புராணத்தினுடைய பார்ட் 2 நாளைய தினம் நாம் காண இருக்கிறோம். ஆங்கில வகுப்பு. தமிழ் தெரியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை, பெரிய புராணத்தையும் நம்முடைய நாயன்மார்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கத்தார் சரவணன் தம்பதியர் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதில் காரைக்கால் அம்மையார் புராணத்தை நாம் நாளை தினம் காண இருக்கிறோம் என்று சொல்லி, கமலவன சத்சங்கத்து ஐசிஎஃப்ல இந்த தடவை புதன்கிழமை திருவாசக வகுப்பு, நேர் வகுப்பு, நேரலையில் வராது. அந்த நேர் வகுப்பில் அடியன் திருவம்பாவை பேசுகிறேன். முடிந்த அன்பர்கள் நேரிலேயே வந்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக இப்பொழுது 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக்கொள்ள. திருச்சிட்டு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோ. திருச்சிற்றம்பலம்.